வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி காலை டிஃபனுக்கு ஜவ்வரிசி கிச்சடி, சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவாங்க, சாகோ கிச்சடின்னு சொல்லுவாங்க. விரத சமையல், வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் சமைக்கிறது. கடுகு கூட இதுக்கு தாளிக்க மாட்டாங்க. நவராத்திரி டயத்தில் இது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு ஜவ்வரிசி 1 கப் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டேன். அதாவது 2 தடவை களைஞ்சிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. அது தவிர சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வறுத்த நிலக்கடலை அதை 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு முடி எலுமிச்சை இறக்க போகிறப்ப புளிவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கல்சட்டி வச்சுருக்கிறேன். இதில் தான் உப்புமா செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூன், நல்லா 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டாச்சு. அது வெடித்த உடனே பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சோடனே இந்த ஜவ்வரிசி சேர்த்துடலாம். கொஞ்சம் தீ எப்போவுமே ஒரு மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். ஒரு 4-5 நிமிஷம். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு அவ்வளோ டைம் ஆகும். இது கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் அப்படிலாம் ரொம்ப பிடிக்காது. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இது எவ்வளோ நேரம் நமக்கு கிண்டி விடணும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் அது வெந்து அந்த ஒரு மாதிரி பளபளன்னு கண்ணாடி மாதிரி வந்துடும். அதுதான் அந்த வெந்த பதம். அது வரைக்கும் இதை கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் கிளறினா திரும்பவும் பழையபடிக்கு ஒயிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, அது நல்லா வெந்துருச்சு இல்லையா, இந்த நிலக்கடலை 1-2 தட்டி வச்சுருக்கோம்ல, இதை நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு லெமன் பிழிஞ்சிருவோம். அடுப்பை அணைச்சிட்டு இந்த லெமனை ஒரு மூடி தான் பிழிகிறேன், போதும் இதுக்கு. இது பிழிஞ்சு இந்த கொத்தமல்லியும் தூவி நல்லா கிளறி இறக்கிட்டு பரிமாறிடலாம். இது எல்லாத்தையும் தூவி இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு பரிமாறதுக்கு எடுத்து வச்சிட்றேன். சுவையான விரத சமையலுக்கு ஏற்ற ஜவ்வரிசி கிச்சடி, சாபுதானா கிச்சடி தயாராகிடுச்சு. வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம், கடுகு சேர்க்க மாட்டோம். இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இதை ஒரு குறைஞ்சது ஒரு 6 ஹவர்ஸாவது ஊற வைக்க வேண்டியிருக்கும். அதுதான். சாயங்காலம் செய்கிறதா இருந்தால் காலையில் சோக் பண்ணி வச்சுருங்க. இல்லை காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டுக்கே ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கலாம். சோக் பண்ணி வச்சா தான் அது நல்லா சாஃப்டாக ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.